மோயாறு சிங்காரா வனச்சாலைகளில் சுற்றுலா வாகனங்களுக்கு தற்காலிக தடை விதித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் முதுமலை புலிகள் காப்பக அதிகாரிகள் மசனகுடியிலிருந்து மோயாறு, சிங்காரா மற்றும் விபூதிமலை ஆகிய இடங்களுக்கு செல்லும் வனச்சாலைகளில் சுற்றுலா வாகனங்களின் இயக்கத்திற்கு இன்று முதல் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரிகள் இந்த வழிகளில் தொடர்ந்து செயல்படும் என்றும் முதுமலை புலிகள் காப்பக அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் உள்ளூர்வாசிகளின் வாகனங்கள் இயங்குவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புலிகள், சிறுத்தைகள், கரடிகள், காட்டு யானைகள், காட்டெருமைகள் மற்றும் புள்ளிமான்கள் போன்ற வனவிலங்குகள் இந்த பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் நடமாடுவதால் அவற்றின் சுதந்திரமான நடமாட்டத்தை உறுதி செய்வதற்காக இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். ஏனெனில் சில சுற்றுலா பயணிகள் விலங்குகளின் நடமாட்டத்திற்கு இடையூறு விளைவித்து வருகின்றனர். இது குறித்து வனத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஒவ்வொரு நுழைவு புள்ளியிலும் ஒரு சோதனை சாவடி அமைத்து 24 மணி நேரமும் 2 பணியாளர்களை பணியமர்த்துவோம். மோயாறு மற்றும் சிங்காரா வனச்சாலைகள் பிரியும் மசனகுடி சந்திப்புக்கு அருகிலேயே சுற்றுலா வாகனங்கள் நிறுத்தப்படுவதை இவர்கள் உறுதி செய்வர். நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான நிலை அறிக்கை ஜூலை 31ஆம் தேதி நடைபெறும் அடுத்த விசாரணையின் போது சமர்ப்பிப்போம். வனத்துறையின் இந்த முடிவை நீலகிரி மோட்டார் ஓட்டுநர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் ஷைஜேஷ் வரவேற்றுள்ளார். மோயார் மற்றும் சிங்காரா வழித்தடங்களில் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல அனுமதிப்பதன் மூலம் இந்த முடிவு ஜீப் சஃபாரி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார்.